திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மத்தியில் ஆள்வது யாராயினும் சிபிஐயை அவர்கள் தவறாக பயன்படுத்துகின்றனர் என்ற குற்றச்சாட்டு மட்டும் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் கூட்டணிக்காக மாநில கட்சிகளை நிர்பந்திப்பதற்காக சிபிஐ மூலம் வழக்குகளை விரைவுபடுத்துவதும் விட்டு பிடிப்பதுமாக ஆளும் கட்சி திருவிளையாடல்களை நிகழ்த்துகிறது என்பது முக்கிய குற்றச்சாட்டு. ஓர் உதாரணமாக, நேற்று தனது பிறந்த நாள் விழாவில் பேசிய உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான மாயாவதி, வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுடனும் கூட்டணி இல்லை, பாஜகவுடனும் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு, அத்தோடு 2003ஆம் ஆண்டு பாஜக ஆட்சியில் தேசிய அளவில் கூட்டணி அமைப்பதற்காக சிபிஐ அமைப்பை தவறாக பயன்படுத்தி தங்கள் கட்சிக்கு நெருக்கடி கொடுத்ததாக கூறியிருக்கிறார். இப்போதும் தேர்தல் காலம்தான். இப்போதும் சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் அப்படித்தான் பயன்படுத்தப்படுகின்றனவா? மிரட்டப்படுவது உண்மை என்றால் மிரட்டப்பட வாய்ப்பு எப்படி உருவாகிறது? சொத்து குவிப்பு வழக்கு என்பதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுகளா? சிபிஐ கூண்டு கிள்ளிதானா? விவாதிக்கலாம். பங்கேற்போர் காங்கிரஸ் கட்சியின் தமிழக செய்தி தொடர்பாளர் கோபண்ணா, மூத்த பத்திரிகையாளர் மணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வீரபாண்டியன், ஓய்வு பெற்ற சிபிஐ விசாரணை அதிகாரி ரகோத்தமன், டெல்லி அரங்கிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ராஜா ஆகியோர் நேர்பட பேசலாம். முன்னதாக, கூட்டணி அமைக்க சிபிஐ பயன்படுத்தப்படுகிறது என்ற புகார் சரியா தவறா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறோம். கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். முடிவுகளை நிறைவில் பார்க்கலாம். வணக்கம். முதலில் திரு ராஜா, இந்த நாட்டை பெரும்பகுதி காலம் ஆண்ட காங்கிரஸ், ஒரு பகுதி காலம் ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி என்று உங்கள் இருவர் மேல் மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்க வாய்ப்புண்டு. உங்கள் கருத்து, உங்கள் பதில் என்ன? அதாவது, மாயாவதி அவர்கள் 2003 ஏதோ நடந்தது என்று இப்பொழுது பேசியிருப்பது உண்மையாக இருந்திருக்குமானால் அப்பொழுதே பேசியிருக்க வேண்டும். ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்று வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஆதரவை பார்த்து அதன் மீது புழுதிவாரி தூற்றுவதன் மூலம் தான் ஏதாவது அரசியல் லாபம் கண்டுபிடலாம் என்பது, ஏனென்றால் அவருடைய மொத்த பேச்சையும் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அவர் சொல்லுகிறார், மதவாத பாரதிய ஜனதா கட்சியை நிறுத்துவதற்காக முஸ்லீம்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அது என்ன செக்குலரிசமா? ஹிந்துக்கள் 80% இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை பற்றி பேசினால் அது மதவாதம். ஆனால் அவர்கள் 15% இருக்கிற ஒரு சமுதாயம் எனக்கு ஓட்டு போடணும் என்று பேசினால் அதுக்கு பேர் செக்குலரிசங்கிறது மாதிரியா? இதிலிருந்தே மாயாவதியினுடைய உள்நோக்கம் நமக்கு தெரிகிறது. தலித்துகளும் முஸ்லீம்களும் சேர்ந்து எனக்கு வாக்களியுங்கள், மதவாத பாரதிய ஜனதா கட்சியை நிறுத்துகிறேன். ஏன்னா அவர்கள் இந்த மாதிரி 2003 எங்களை சிபிஐ வைத்து மிரட்டினார்கள்னு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொழுதும் இந்த மாதிரியாக செய்ததில்லை. ஏனென்றால் மாயாவதி தவிர இம்மாதிரி வேறு யாரும் பேசவே இல்லை இதுவரை பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ அரசியல் காரணங்களுக்கு பயன்படுத்தியது என்கின்ற குற்றச்சாட்டு இதுவரை வந்தது கிடையாது. எனவே இதை நான் எடுத்த எடுப்பிலேயே முழுமையாக நிராகரிக்கிறேன். இது மாயாவதியினுடைய தேர்தலுக்கான நீலி கண்ணீர், மாயாஜாலம், மக்களிடம் எடுபடாது. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவை பார்த்து ஜன்னி கண்டவர் நான் கருதுகிறேன். அதாவது, காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த கடந்த 10 ஆண்டுகளிலே எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பாராளுமன்றத்திலே ஆதரவு தேவையோ அப்பொழுதெல்லாம் டாஜ் கார்டியர் கேஸையும், அதே போல் எப்பொழுதெல்லாம் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஆதரவு தேவையோ அப்பொழுதெல்லாம் முலாயம் சிங் அவர்களுக்கு எதிரான வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கையும் அவர்கள் தூசி தட்டி அறிவிப்பு செய்ததையெல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு கூட தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பக்கம் குலாம் நபி ஆசாத் வந்து சந்திக்கும் பொழுது கனிமொழி அவர்கள் மீது அடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கான முஸ்தீபுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் ஒரே சமயத்திலே வருகிறது. ஆனால் இன்று வரை அம்மாதிரி எந்த குற்றச்சாட்டும் பிஜேபிக்கு எதிராக யாரை பற்றியும் வரவில்லை என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு மணி, உங்களோட வருவதற்கு மணி, மாயாவதி இப்போது மட்டும்தான் இவர்களை பற்றி சொல்கிறாரா? பாராளுமன்றத்தில் ஏற்கனவே சொல்லியிருப்பதாகத்தான் நினைவு. பாரதிய ஜனதா கட்சியினர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு கூறுவதற்கு முகாந்திரமே இல்லை, ஆனால் காங்கிரஸ் மேல் கூறலாம் என்று அவர் சொல்கிறார். உங்கள் கருத்து?
இல்லை, இப்போ மாயாவதி வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அதை முழுவதும் நம்ம நிராகரிக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ காங்கிரஸ் வந்து சிபிஐ வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபி யூஸ் பண்ணலன்னு அவங்க ஒரு பெரிய ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆட்சியில் இல்லை. அவங்க வெறும் இருந்தது வந்து ஒரு 6 ஆண்டுகள் தான். முதல்ல ஒரு 13 நாள் இருந்தாங்க, அப்புறம் ஒரு ஓராண்டு இருந்தாங்க, அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் இருந்தாங்க. அதனால் அதிக அளவு அவங்க ஆட்சியில் இல்லாத வாசி இந்த குற்றச்சாட்டு அவங்க மேலே நம்ம வந்து ஆதாரத்தோடு சுமத்த முடியாது. ஆனால் அந்த சம்பவங்கள் நடந்திருக்குது. இன்றைக்கி மாயாவதி சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு பிரைம ஃபேசி கேஸ் இல்லாமல் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது. இது வந்து வழக்கமாக யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு வழக்கமாக இது செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. அதுக்கு மேற்கொண்டு அதில் ஒன்றும் ராஜா சொல்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து? இல்லை, மத்திய புலனாய்வுத்துறை எப்பொழுதுமே அது சுயேட்சையாக, சுதந்திரமாக, தன்னிச்சையாக தான் செயல்படுது. அதில் வந்து நிச்சயங்கள் அதிகாரம் கொடுங்கன்னு சிபிஐலேருந்து இப்போ கேட்குறாங்க. அதுக்கு என்ன பொருள்? அதிகாரம் அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை கொடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது கூட ஃபினான்ஷியல் அட்டானமி சமீபத்தில் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் மத்திய புலனாய்வுத்துறையே காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், காங்கிரஸ் கட்சி தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் எந்த விதமான ஒரு பெரிய கிரைம், ஒரு குற்றச்செயல் நடைபெறுகிறது, மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறதுன்னா உடனே அரசியல் கட்சிகள் தீர்மானம் என்ன போடுறாங்க? மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும், மாநிலத்தில் இருக்கிற காவல்துறை விசாரிக்கக்கூடாது, அப்படி ஒரு தீர்மானம் போடுகிறார்கள். ஆக ஒரு பக்கம் குளோரிஃபையிங் தி சிபிஐ, இன்னொரு பக்கம் அதனுடைய இமேஜை டார்னிஷ் பண்ணுறது. இந்த ரெண்டையும் தாங்கி கொண்டு மிக அற்புதமாக அர்ப்பணிப்பு உணர்வோடு இதெல்லாம் வந்து இந்த பிரச்சாரத்தை எல்லாம் அவர்கள் வந்து மன வருத்தம் அடைந்தார்கள்னா அந்த நிர்வாகமே வந்து ஸ்தம்பித்து விடும். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மிக அப்பழுக்கற்ற ஒரு பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் சுதந்திரமாக குற்றவியல் நடைமுறை சட்டம் சொல்றேன், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அவர்களுக்கு என்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் மத்திய புலனாய்வுத்துறை நீதிமன்றத்திற்கு கூட கட்டுப்பட்டதல்ல. நீதிமன்றம் நீ இப்படிதான் விசாரணை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது. அந்த நிலையில ஒரு மத்திய அரசு விசாரணை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. இவர்கள் சொல்லுகிற மாயாவதி, இவர்கள் சொல்லுகிற முலாயம் சிங் யாதவ், இவர்கள் சொல்லுகிற அந்த ஜெகன்மோகன் ரெட்டி, இவர்கள் சொல்லுகிற 2G கனிமொழி, எல்லா வழக்குகளும் நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன், டைரக்டட் பை கோர்ட், மானிட்டர்ட் பை கோர்ட், கண்காணிப்பு, நீதிமன்ற கண்காணிப்பு, உச்ச நீதிமன்ற கண்காணிப்பு நடைமுறையில் நடக்குதே தவிர மத்திய அரசுக்கு அதில் எந்த பங்கும் கிடையாது. அதாவது நிர்வாக ரீதியாக மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல்ல அவர்களுக்கு ஒரு நிர்வாக ரீதியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கே தவிர மற்றபடி அவர்களுடைய செயல்பாடுகளில் இயக்குனருக்கு இருக்கிற அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடவே முடியாது. அப்படி தலையிடுவதாக கூறுவதெல்லாம் அவதூறுகள். இப்ப கேட்குறீங்க, எல்லாம் சொல்றாங்கல்ல, என்ன மாயாவதி என்ன காங்கிரஸோட உறவு வைத்துக்கொள்ளுன்னு சொல்றாங்களா, அல்லது முலாயம் சிங் உறவு வச்சுக்கிறன்னு சொல்றாங்களா, அல்லது இன்றைக்கு இருக்க ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட உறவு வைத்துக் கொள்கிறதா, திமுக கூட உறவு கூட்டணி விட்டு வெளியேறிவிட்டது. ஆக இதெல்லாம் வந்து அப்பட்டமான கடைந்தெடுத்த ஒரு அவதூறு பிரச்சாரம். காங்கிரஸ் கட்சியினுடைய அதை வந்து சிறுமைப்படுத்துவதற்கு, அதை வந்து கடுமையான இந்த மாதிரி விமர்சனத்துக்கு உட்படுத்துவது சில பேருடைய அன்றாடம் பணியாக இருக்கிறது. அது மிகுந்த கண்டனத்திற்குரிய. அப்படியா திரு வீரபாண்டியன்? திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு